வணக்கம் மக்களே. கோவாவில் இருக்கிற இன்னொரு முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பாகா பீச். நாங்கள் ஈவினிங் டைம் இந்த பீச்சுக்கு டீமாக போயிருந்தோம். லைட்டிங்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. வியூ வேறு லெவலில் இருந்ததுன்னு சொல்லலாம். நான் மார்னிங் அடுத்த நாள் ஒரு சின்ன வாக் போகலாமேன்னு சொல்லி கிளம்பி போனேன். கொஞ்சம் தூரத்தில் பாகா பீச் ரீச் ஆகிட்டேன். மார்னிங் பார்த்திங்கன்னா போட்டில் ஃபிஷர்மேன்லாம் கடலுக்குள்ளே போகிற அந்த காட்சிகளை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு யோசிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அங்கே சாயா விற்றுட்டு இருந்தாங்க. பாகா பீச்சில் ஒரு சாயா மார்னிங் நல்ல ஒரு டீ குடிக்க ஒரு சான்ஸ் கிடச்சிது. ரொம்ப சூப்பராகவும் இருந்தது அந்த டீ. ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் நல்ல ஒரு டீ அன்றைக்கி குடிக்க முடிஞ்சிச்சு. வேறு என்ன, காலையில் அந்த பீச்சில் அப்படியே உட்காந்துட்டு அந்த கடல் அலைகள்லாம் நம்மக்கிட்ட அழகாக வந்து ஏதோ பேசுகிறது போல், டே என்னை பார்த்தியா, நான் எவ்வளோ அழகாக இருக்கேன் பார்த்தியா, என்ன தான் நான் வந்து வேகமாக வரணும்னு நினச்சாலும் என்னால் அந்த கரையை தாண்டி வர முடியல பார்த்தியா அப்படின்ற மாதிரி அது நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி ரொம்ப அழகாக இந்த வியூ அமைஞ்சுது. வேறு லெவல் வியூங்க. இதெல்லாம் நம்ம வந்து வெறும் வார்த்தையால் சொல்ல முடியாது. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணும் பொழுது தான் தெரியும். ரொம்ப அழகான ஒரு பீச்சஸில் ஒன்று வந்து இந்த பாகா பீச். நானும் அங்கே இருந்துட்டு என்னுடைய வீட்டுக்கு, என்னுடைய மனைவிக்கிட்ட, என்னுடைய மகள்கிட்டலாம் ஒரு வீடியோ எடுத்து அங்கே ஷேர் பண்ணேன். நம்ம ட்ரிவாண்ட்ரம் போகிறதுக்கு பதிலாக, சென்னை போகிறதுக்கு பதிலாக, இன்னும் பக்கத்தில் இருக்கிற மற்ற பீச்சஸ்க்கெலாம் போகிறதுக்கு பதிலாக ஒய் நாட் கோவாக்கு நம்ம டூர் வரக்கூடாது, கோவாவில் இருக்கிற பீச்சஸையும் நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நானும் என்னுடைய ஃபேமிலிக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பினேன். அப்புறம் என்னங்க, கோவாக்கு கிளம்பிடலாம்ல. தாராளமாக மறந்துடாதீங்க பாகா பீச்.